Hello everyone, welcome to 5th lecture of moving charges and magnetism. 4th lecture la enna paathom? Suppose or charge particle na edhula vecha magnetic field la vecha and charge particle move aachina adula enna force act agum? Magnetic force. Ana the magnetic force act agradhukku rendu condition paathom niyavum iruka? First condition enna, and velocity irukanuma irukka koodadhu? Irukanum. Angle ku enna value irukanum? 0 180 thavra 0 180 thavra edavadhu or value irukanum. Correct ah illaya? Very good. இப்போ மூணாவது கேஸ் பார்க்க போறேன். 90 டிகிரி நம்ம பார்த்தோமா, வெலாசிட்டியும் இது பெர்பெண்டிகுலரா இருந்தா என்ன ஆகும்? வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருந்தா பார்ட்டிகல் எப்படி இருக்கும்? அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் கரெக்ட்டா கூமர்னு சுத்த ஆரம்பிச்சிரும். கரெக்ட்டா இல்லையா? பட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா கேஸ் 3 என்னது? Initial velocity is same at the angle. At some angle. நல்லா பாரு. At same angle. Oh, at some angle. Okay, same angle இல்ல, அது வந்து at some angle. பிரின்சி அட்மிட் கேக்குறா. என்ன பண்றது? பண்ணிருங்க நான் பாப்போம். ஓகே, டினை என்ட்ரி கொடுத்தா தானே உள்ள வருவா. டினை. அக்செப்ட் இல்ல. அஜய்னு ஒருத்தன். அக்செப்ட்ல கிடையாது. அப்புறம் உன்னை டினை பண்ணிட்டீங்களா? உன்னை டினை பண்ணிட்டீங்களா? இந்த நீ வேணா அக்செப்ட் பண்றேன்னா பண்ணிரு. சத்தியம் தான் வாங்கி அக்செப்ட் பண்ணு. இந்த வாட்ச் அண்ட் சிப்பர் ஒன்ட்ட சொல்லிட்டேன் நான். ஏய் வாங்கி அக்செப்ட் பண்றீ. வாங்கி வச்சுக்கோ. அவ பர்மிஷன் கொடுக்கறப்ப அக்செப்ட் பண்ணிக்கோ. சரியா? வாங்க கேர்ள்ஸ். ஹலோ, நீ அக்செப்ட் பண்ணு. பாத்துக்கறேன். ஓகே. நல்லா பாரு. ஓகேவா? இப்போ நல்லா பாரு. இனிஷியல் வெலாசிட்டி at some angle to the magnetic field. First case என்ன 0 டிகிரி பார்த்தோமா? 0 டிகிரியோ 180 டிகிரி இருந்தா என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது. அதே 90 டிகிரி இருந்தா என்ன ஆகும்? பார்ட்டிகல் வந்து அப்படியே ரவுண்ட் சுத்த ஆரம்பிச்சிரும். கரெக்ட்டா இல்லையா? நல்லா பாரு. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வந்து வெலாசிட்டி. அப்ப ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? வெலாசிட்டி கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப இப்படியா? அப்ப பேசிக்கலி அது என்ன ஆகும் போது? இப்படி சுத்த ஆரம்பிச்சிருமோ? சுத்த ஆரம்பிக்காத. புரியுதா? பட் இப்ப பிரச்சனை என்ன? at some angle இருந்தால் இதுக்கு ரெண்டு காம்போனன்ட் வருமா? cos component sin component. இப்பலாம் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சா? ஷார்ட் சர்க்யூட் ஆச்சா? பக்கத்து வீட்டு கரண்ட் போச்சா? இப்போ நல்லா பாரு. இது v னா இது வந்து v cos θ. இந்த v cos θ அது பாட்டுக்கு இந்த டைரக்ஷன்ல போக போகுது. இந்த v cos θ-க்கும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க போதா? நோ. இது பாட்டி இப்படியே போகும், இதுல எந்த மாற்றமும் வராது. ஆனா இதே வந்து இந்த v sin θனால என்ன நடக்க போகுது? ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ஃபோர்ஸால பார்ட்டிகல் எப்படி சுத்த போகுது? இப்படியே சுத்துமா? புரியுதா? ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தும். இவன் என்ன சொல்றான்? பார்ட்டிகல் நீ நேராவா. இவன் என்ன சொல்றான்? இப்படியே சுத்து. அப்ப என்ன நடக்கும்? எப்படி? இவன் என்ன சொல்றான்? நீ இப்படியே சுத்து. இன்னொருத்தவன் என்ன சொல்றான்? ஹெலிக்கல். கரெக்டா? அப்போ பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆக போகுதுன்னா இங்க பாரு. இவன் இப்படியே சுத்த வைக்கிறான், இவன் இப்படியே சுத்துறான். கரெக்டா இல்லையா? இவன் அப்படியே சுத்த வைக்கிறான். கரெக்டா? இவன் என்ன சொல்றான்? நீ முன்னாடி வா. அப்ப இது ஆக்சுவலா என்ன ஆயிரும்? இப்படியே சுத்திக்கிட்டே முன்னாடி இழுத்த மாதிரி இருக்குமா? அப்ப என்ன நடக்க போகுது? ஹெலிக்கல் ஷேப்ல இது வரும். எனி டிஃபிகல்ட்டி? 0 டிகிரி இருந்தா 0 ஒண்ணுமே நடக்காது. கரெக்டா இல்லையா? 90 டிகிரி இருந்தா கூமர். கரெக்டா? அப்போ இங்க v cos θ வந்து 0 டிகிரில தான் இருக்கு. எஸ். அப்ப அந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்காது. அப்புறம் எப்படி அது முன்னாடி கொண்டு போகும்? அதுக்கு வெலாசிட்டி இருக்கு. வெலாசிட்டினால ஒரு பார்ட்டிகல் நேரா போக கூடாதா? v cos θ முன்னாடி கொண்டு போகுது, v sin θ சுத்த வைக்குது. புரியுதா? வெரி குட். அப்ப இந்த இடத்துல பாரு, இத கிடைக்குது. புரியுதா? இப்போ இந்த இடத்துல பிட்ச் டிஃபைன் பண்ண போறேன். இந்த பிட்ச் ஓகேவா? இந்த பிட்ச் அப்படினு சொன்னா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு? இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நான் எப்படி எழுதிக்கலாம்? ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி எழுதிக்கலாம்? வெலாசிட்டி இன்டு டைம் எழுதலாமா? velocity into time. அப்ப நான் பிட்ச வந்து வெலாசிட்டி இன்டு டைம். இதுல எந்த வெலாசிட்டினால இந்த டைரக்ஷன்ல வருது? v cos θ. ஏன் சஃபிக்ஸ்ல எழுதிக்கிட்டு இருக்கேன்? v cos θ. கரெக்டா? இன்டு டைம்.
ஓகே இப்போ டைம் பீரியட் ஃபார்முலா என்ன? Time period equal to 2 pi m by qb. கரெக்டா இல்லையா? ஸோ டைம் பீரியடோட ஃபார்முலா இதுதான். டைம் இஸ் ஈக்குவல் டு 2 pi m by qb. வெரி குட். இப்போ சர்க்குலர் பாத்ல இப்படி சுத்தி சுத்தி வருதா? அப்ப இதோட ரேடியஸ் எவ்வளவு? ரேடியஸோட ஃபார்முலா என்ன? mv by qb. கரெக்டா? பட் இப்போ வந்து இவன் சுத்துறதுக்கு எந்த வெலாசிட்டி ரெஸ்பான்சிபிள்? v sin theta. கரெக்டா இல்லையா? அப்ப ரேடியஸ் ஃபார்முலால இந்த ஒரே ஒரு சேஞ்ச் நடந்துச்சு. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா என்ன சொல்றது? எனி டிஃபிகல்ட்டி? நோ. இத வச்சு நீ क्वेश्चन சால்வ் பண்ண போற சரியா? சோ பிட்ச் வேணும்னா v cos θ * t, டைமோட ஃபார்முலா 2 pi r by v. இத வந்து இப்படி எழுதிக்கலாம். கரெக்ட்டா? 2 pi m by qb. பயத்தோடே வாழு. நீ என்ன ரெண்டு பேருக்கு நடுவில் வந்துட்ட? எலி குட்டி இருக்கும் தெரியுமா? அப்படியே எட்டி பார்க்கும். ஹலோ கரெக்டா? அப்பப்ப பாரு, திடீர்னு பிரின்ஸே வெளியே போயிட்டு அப்புறம் நீ இல்ல இல்ல bro இல்ல bro ஆமா ஒன் டே பண்ணனும். நோ நான் வந்து இது அப்டேட்டட் மோட். நீ ஆல்கே சப்போர்ட் பண்ணு. ஆல்கே சப்போர்ட் பண்ணு. நான் நீங்க இது இப்ப எழுதுறது இல்ல. இப்பதான் எழுதுன. நீ இப்படி அப்படி முட்டை திரும்பி பார்த்தியா? இல்ல இங்க பாரு, இங்க இருந்து காப்பி பேஸ்ட் அந்த பிட்ச் இருக்கா, இதுல இருந்து இங்க காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. டைம் பீரியட் அது ஓகே, ஆனா அந்த ஸ்லைட் நீங்க இப்ப எழுதல இல்ல. சரி என்ன பிரச்சனை? அதே பெட்டிஷன் போடணுமா? கோர்ட்ல போயிட்டு போடணும். நான் இல்ல ஏமாத்துறேன். பெட்டிஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? போட வேண்டாம். P I T I நீ பெட்டிஷன் போட்டுருவியா? எங்க அப்பாட்ட கேட்டு போடுறேன். நீ போட முடியாது, உனக்கு 18 வயசு ஆகல. எங்கிட்டு போய் போடுவ? அதுக்குலாம் போடணும். 18 வயசு அதுக்கு. அப்புறம் சின்ன பசங்க யாராவது போயிட்டு சார் எங்க அம்மா எனக்கு லாலிபாப் வாங்கி தர மாட்டாங்க, வாங்க எப்ப போடுங்க. நான் வளரவே மாட்டேன். அப்ப யோசிச்சு ஒரு போலீஸ் எவ்வளவு வேலை இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆனா பிரச்சனை தெரியுமா? இந்த நீ வந்து பைக் இன்சூரன்ஸ்ல இருக்கும் தெரியுமா? நீ பைக்கை வந்து இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன்னா அது வந்து காணாம போயிடுச்சுன்னா உனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ணிக்கலாம். அது கிடைக்காது. ஏன்னா பைக் வந்து காணாம போயிடுச்சு, இது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு போலீஸ் வந்து எழுதி கொடுக்கணும். அப்பதான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுப்பான். ஆனா போலீஸ்காரன் அது எழுதி கொடுக்க மாட்டான். ஏன்னா போலீஸ்காரன் அப்படி எழுதி கொடுத்தா இவங்க பைக் என்னால கண்டே பிடிக்க முடியலன்னா அவங்களுக்கு பிளாக் மார்க். கரெக்டா இல்லையா? அப்ப நீ வந்து தொலைஞ்சு போறதுக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன சொன்ன, இன்சூரன்ஸ் கம்பெனி சொன்னா அந்த பைக் கிடைக்கவே இல்லை அப்படிதானே? இல்லை நீ என்ன சொல்வி? சார் பைக் காணாம போயிடுச்சு சார், இன்சூரன்ஸ் கொடுங்க. அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் சார் பைக் கிடைச்சிச்சு அதனால விட்டுரு. அப்போ போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணி கொடுக்கணும், பைக் கிடைக்கவே இல்லை, இதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னதான் அவங்க காசு கொடுப்பாங்க. போலீஸ்காரங்க அப்படி எழுதி கொடுக்க மாட்டாங்க. தேடி தரோம் இல்ல அவங்களுக்கு அப்புறம் அந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும்லடா. அப்படிதான் சொன்னேன். அப்படின்னு பேச்சு வருமா இல்லையா? பைக் கண்டுபிடிது அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோ, சம்பத் போய் கம்ப்ளைண்ட் கூட அவன் சப்புன்னு அடிச்சுட்டு ஏன்டா பைக் கூட ஒரு நாள் பத்திரமா வச்சுக்க முடியல, நீ எல்லாம் எதுக்குடா 2 குழந்தைங்க அப்பா இருக்கு. அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க வேலை பாக்குறீங்க? இதுக்கு தானே சம்பளம். சரி இப்போ क्वेश्चन பாரு என்ன சொல்றாங்க. a particle with charge q and mass m moves in a velocity v. நல்லா இப்ப 2 velocity இருக்கு. எது ஹரிசாண்டல் எது வெர்டிகல்னு எனக்கு தெரியாது. பட் 2 velocity இருக்கு. ஒண்ணு இந்த கேப்ல இருக்குது, இன்னொன்னு இப்படி இருக்குது. கரெக்ட்டா இல்லையா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கிறதுனால இது வந்து parallel ஆயிருச்சு, இது பெர்பெண்டிகுலர் ஆயிருச்சு. நான் சொல்றது புரியுதா? அதே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருந்தா இவன் parallel, சொல்றது புரியுதா? அதனால எப்பவுமே x ஆக்சிஸ் தான் ஹரிசாண்டல், அப்படி கிடையாது. ஓகே, क्वेश्चन பொறுத்து மாறும். இப்போ நல்லா பாரு என்ன கேக்குறாங்க வந்துட்டு, ரேடியஸ் கேக்குறாங்க. ரேடியஸ் ஃபார்முலா என்ன? mv sin theta by எந்த பார்ட்டிகல்னால சுத்தி சுத்தி வருது அந்த இடத்துல. சும்மா அங்க டிராயிங் சும்மா போர் அடிச்சிச்சுன்னு sin theta போட்டாச்சு. சரியா? அப்ப நல்லா பாரு
இப்போ நல்ல பாரு sin θ பேசிக்கலி என்ன இதுக்கு பெர்பெண்டிகுலர் இது i க்கு அப்ப i க்கு பெர்பெண்டிகுலர் எது j அப்ப எது 4 சொல்றது புரியுதா அப்ப 4m by சார்ஜ் வந்து q இது வந்து b இதான் என்னது ஒரு ரேடியஸ் சொல்றது புரியுதா ஓகே அடுத்து என்ன கேக்குறாங்க உன்கிட்ட பிட்ச் கேக்குறாங்க பிட்சோட ஃபார்முலா என்ன v cos theta into time v cos theta into time time formula 2 pi m by இதனே yes இப்போ நல்லா பாரு parallel இருக்குது எது cos theta v cos theta 3 ஏனா இதுவும் i cap இதுவும் i cap சொல்றது புரியுதா yes அப்ப 3 into 2 pi m by புரியுதா எப்படி சால்வ் பண்ணனும் क्वेश्चन வெரி குட் இப்போ இதான் क्वेश्चन a proton சார்ஜ் கொடுத்துட்டாங்க பாத்துக்கோ எலக்ட்ரான் அதேதான் சொல்றாங்க 1.6 மேடம் சார்ஜ் மேடம் அதான் சொல்றேன் பாத்துக்கோ சார்ஜ் okay now ஆமா